டேய் 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 வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத சரியா? நீ எப்படி மூஞ்சிக்கு முக்காடு போட்டுக்கிட்டு ரோட்டில் போகிறான்னு நம்மளுக்கு தெரியும் சரியா? தளபதி பிள்ளைங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. நீ வந்து ரொம்ப நாளாக இதை பற்றி தளபதியை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்க. ரொம்ப பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க தேடிக்கிட்டு இருக்குதுங்க சரியா? பிள்ளைங்க கையில் மாட்டின சங்க அறுத்துருவாங்க. அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன். வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவராக பேசாத சரியா? அடக்கி வாசி. என்ன 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 பேசியிருக்க? காய்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு மீதியை பேசலாம். ஓகே? விஜய் கூட ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆக முடியாது. இன்பநிதி நிக்கிற தொகுதியிலேயே விஜய் போட்டிட்டா தோத்து போயிடுவார். நிக்க சொல்லுங்க. இன்பநிதி வேணா நிக்க சொல்லுங்க, கூட விஜய் நிக்க சொல்லுங்க. விஜய் நிக்கிற இடத்துல இன்பநிதியை நிக்க வைக்கிறோம். யார் ஓட்டு அதிகமா வாங்குறாங்க பார்க்கலாமா? ஆனா ஒண்ணே விஜய் ஜெயிச்சிருவாரு கண்டிப்பா. எதுலன்னா ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும். ஏன்னா அவ்வளவு ஃபேக் அக்கவுண்ட். உண்மைக்குமே நீ சோறு தான் தின்றியா இல்லாட்டி வேற எதுவும் தின்றியான்னு எனக்கு தெரியல. உனக்கு பெத்தாங்களா இல்லாட்டி பேண்டாங்களான்னு தெரியல. இன்பநிதி எங்கே இருக்காரு? தளபதி எங்கே இருக்காரு? நீ பேசுறது லாஜிக்காக பேசு. சும்மா இது இங்கேயோ இருக்க ஒரு மலை மாதிரி இருக்கவருக்கும் ஒன்றுமே இல்லாத களிமயம் இருக்கவனுக்கும் முடிச்சா போடுறேன். ஏண்டா இன்பநிதி இருக்கிற தொகுதியில் தளபதியை வச்சா தோற்று போயிடுவாராம். கைஸ் நீங்களே இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க, சரியாக போடுங்க. தளபதி சிஎம் 2026 தமிழ்நாட்டில் அது உறுதி. அவர் ஸ்டாலினோட போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தானே போட்டி. இதில் இவர் அதாவது உதயநிதி கூட பரவாயில்ல, உதயநிதியில் மகன் இன்பநிதியோட முடிச்சு போட்டு பார்க்குறாரு. நீ உன்னனா வந்து கண்டாயிங்க தளபதி பிள்ளைங்க, நீ அடி தாண்டு வை. சரி, இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் விஜய் சார் கிட்ட போயிட்டு உங்க பையனை ஏன் டைரக்டர் ஆகுறீங்கன்னு கேட்க வேண்டியது. வேற எதனா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டியதானே, ஐபிஎஸ் படிச்சு போலீஸ் ஆக வேண்டியதானே? ஏன் அதெல்லாம் பண்ணாம உங்க பையனை டைரக்டர் ஆகுறீங்க சார்? நீங்க நடிகனா இருக்கிறனால உங்க பையனை டைரக்டர் ஆகுறீங்களான்னு கேள்வி கேட்டீங்களா? யாருன்னா கேள்வி கேட்டீங்களா? ஏன்னா விஜய் சாரோட அப்பா யாரு? அவரோட டைரக்டர். அவரோட பையன் விஜய் யாரு? நடிகர். அப்ப அவரோட பையன் நீங்க ஒண்டி ஃபேமிலி நெப்போட்டிசம் மாதிரி அப்பா பையன் பேரன்னு சினிமாக்குள்ள வரலாம். ஆனா 70 வருஷமா கச்சிப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக பாடுபட்டவங்க ஜெயிலுக்கு போய் பாடுபட்ட அவங்க தன்னுடைய பையனோ பேரனோ வரணும்னு ஆசைப்படக்கூடாதா? இப்ப ரெஜெண்ட் கேள்வி கேக்குறீங்க, இதுதான் நியாயம்? இந்த வீடியோல காய்ஸ் இந்த விளக்கெண்ண என்னத்த சொல்ல வருதுன்னா, ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் மகன். ஸோ 3 பேருமே அரசியலில் இருக்காங்க. குடும்ப ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாமே வந்து அரசியலில் தான் இருக்காங்க. அரசியலில் இருக்காதுங்க எதுக்கு? நல்லாவே குடும்ப ஆட்சி செஞ்சு 70 ஆண்டு காலமாக நல்லா சம்பாரித்து வச்சுருக்கீங்க. அது கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்கா உள்நாட்டிலேயே ஒதுக்கி வச்சுருக்கீங்களான்னு தெரியலை. ஸோ இந்த நாதாரி இதில் என்ன சொல்ல வருதுன்னா, அது எப்படி விஜயோட அப்பா வந்து டைரக்டரு, விஜய் வந்து ஹீரோ, நீ மகனை ஏன் நீ வந்து போலீஸ்க்கு அனுப்ப வேண்டியது தானே? இல்லைனா அதுக்கு அனுப்ப வேண்டியது தானே, இதுக்கு அனுப்ப வேண்டியது தானே? ஏன் டைரக்டருக்கு வர சொன்ன அப்படின்னு? நீ ஹீரோவாக இருக்கனால தானே டைரக்டர் வர சொன்ன. இந்த கேள்வி யாராவது போய் கேட்டிங்களான்னு கேட்குறான் இந்த விளக்கெண்ணெய். ஏன்டா விளக்கெண்ணெய்? சினிமா உலகம் எங்கே இருக்குது, பொலிட்டிக் எங்கே இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சுக்கிட்டு வா. ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு படிச்சுக்கிட்டு வந்து பேசு. அது ரெண்டும் வேறு வேறடா. சினிமா உலகம் வேறு, பொலிட்டிக் வேறு. சினிமாவிலேருந்து பொலிட்டிக் வந்தால் அது ரெண்டும் ஒன்றாயிராது. தளபதி வந்தது ஒரு மாற்றம், உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. அந்த மாற்றம் 2026 வரப்போகுது. நீ தவளை கத்துற மாதிரி பேக் 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 பேக்குன்னு கத்துனா அது தளபதிக்கு வந்து கீழே இறங்க மாட்டார், இன்னும் மேலே தான் போக போகிறாரு. அதனால இந்த பேக் 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 பேக்குன்னு கத்துறதை நிப்பாட்டு. பேசுகிறத தெரிஞ்சு பேசு, படிச்சுட்டு பேசு. நாங்களாக சொன்னோம் ஸ்டாலினை போய்ட்டு ஜெயிலுக்கு போக சொல்லி? 70 வருஷம் அது இவர் சொல்கிறாரு. 70 வருஷம் பாவமாக கஷ்டப்பட்டு உழைச்சி. ஆமாம், கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க பாக்கெட்டில் தான் காசு சேர்த்து வச்சாங்க. உங்கள் நாட்டுக்கு என்னடா செஞ்சாங்க? இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? நான் ஸ்ரீலங்காடா, இங்கேருந்து குரல் கொடுக்குறேன் தளபதிக்கு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டு
தமிழ் மக்கள் நம்ம ரத்தம் நல்லா இருக்குன்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு வந்து பேசு. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. வாட்சா.